கேள்வி ஒன்று உங்களோட குரல் கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னா இப்போ இதில் காக்கான்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த அம்மாட்ட நம்பர் வாங்கியிருக்கிறேன். தான் கதைக்கோணம் வாங்கினவரோ இல்லை வேறு யாரையும் கதைக்க போய் நம்ம வாங்கினவர்? அவர் நம்பரை கேட்டு வாங்கினவர் சொல்லி அவர் வாங்கி ஸ்ரீதரனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த துயிலுமில்ல விடயத்தில் அம்மாவோட கதைக்க வேண்டி வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நேரடியா நீங்க அம்மாட்டையும் கேட்கலாம். ஸ்ரீதரன் தான் தொடர்பு. அது சரி, ஏன் அத ஸ்ரீதரன் ஒரு மாவீரர் இதுல பாராளுமன்ற உறுப்பினரின் தலையீடு செய்யணும் வழியில உள்ள ஒரு விமர்சனமும், அதாவது இப்போ துயிலுமில்லம் ரெண்டொரு துயிலுமில்லங்கள் வந்து இலங்கை தமிழரசு கட்சியின் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கிளிநொச்சி கிளையினுடைய ஆளுகைக்குள்ளதான் துயிலுமில்லங்களை இப்போ இருக்குது. அப்போ அது உண்மையிலே அது துயிலுமில்லம் என்பது ஒரு பொதுவானது. யாரும் அதில் மனக்கணிகளோடு செய்கிறதுக்கு உரிமை இருக்கு அவைக்கு. என்னை பொறுத்தமட்டிலே அது நாங்கள் அப்படி பார்க்கலாம். மனித ஒரு ஆத்மாவுக்கு எவரும் போய் விரும்பினால் மனக்கணிகளோட செய்கிறதுக்கு யாரும் தடுக்கவே இல்லாது. அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே என்ன, நான் கடந்த மாவீர் நாளுக்கு முதல் மாவீர் நாளுக்கு உங்களோட சேர்ந்து கொஞ்சம் பணியாற்றிக்கல அதுலேயும் நான் பார்த்தேன்னா ஒரு சில அரசியல் கட்சிகள் அங்கே இடையூறானு தங்களுக்கு தான் சொந்தம்ன்றது போல சண்டை பிடிச்சதை பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றது நீங்கள் கொண்டு போன பொருட்களை வேண்டாம்னு திருப்பி அனுப்பி நாங்கள் முள்ளியவள துயிலுமில்லத்தில் ஒன்று ஈச்சங்குளம் துயிலுமில்லத்தில். அப்போ இதுகளெல்லாம் உண்மையிலே எனக்கு ஒரு மன ஆதங்கத்தை தந்த விடயம். அப்போ ஆகவே இது உண்மையில முழுக்க ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய அரசியல் நலனுக்காக துயிலுமில்லத்தை பயன்படுத்துறது அந்த வெட்ட வெளிச்சமா தெரிகிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன் பாருங்க, ஸ்ரீதரன் நாட்கள் தலையிட்டதால தான் நீங்கள் அந்த அம்மாவை ஏற்றி கொண்டு வரணும் என்று போனதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது மத்திய உறுப்பினர் காக்கான சொன்னதால நீங்கள் போன? இல்லை, உண்மையில நான் சொல்றேன். இப்ப ஸ்ரீதர் நாட்கள் தலையிட்டதால நான் கட்டாயம் அங்க போனாண்டு இல்லை. உண்மையில மத்திய உறுப்பினரும் அதில் கேட்டதுக்கிறாங்க. மற்றது இப்ப அம்மாவும் என்னோடான அவ நெருக்கம். உண்மையில இப்ப இதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் நாட்கள் கூட என்ன வச்சுதான் இதுல அவ கேண்டில் பண்ணியிருக்கணும். ஏன்டா இவைக்கு ஆள தெரியாது, இடம் தெரியாது. மற்ற இந்த அம்மா சம்பந்தமா நான் அதாவது பூநகரி பிரதேச தவிசாளராக இருந்த ரஞ்சன் மாஸ்டரோட கூட கதைச்சிருக்கிறேன். ஏன் கதைக்க வேண்டி வந்தேன்னு சொன்னால், இப்போ மத்திய உறுப்பினர் காக்காண்டி அவர்கள் நெடுக என்னோட சில சந்தர்ப்பங்களில் கதைக்கிறவர் என்னன்னு கேட்டால், அதாவது கிளிநொச்சி துயிலுமில்லத்துக்கு ஒரு இஸ்லாமிய தந்தையோரால் விளக்கேற்றப்படணும். ஏன்னா அங்கே இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த போராளிகளும் அதுக்கு மாவீரர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக. மற்றது காக்காண்டியை பொறுத்தவரையிலே இப்போ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது தளபதியாக இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். மத்திய மட்டக்கள மாவட்ட தளபதியாக இருந்திருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் தன்னை பாதுகாத்தது கூடுதலாக இஸ்லாமியர் மக்கள் தான். நாங்கள் சில இடங்கள்ல போய் இஸ்லாமிய மக்களோட கதைக்கிற போது அந்த அந்த அந்நிய உறவு நிலை தெரியுது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் சில இஸ்லாமிய உறவுகளோட தொடர்பு இருக்குது. அவையோட கதைக்கிற நேரம் அவை அந்த கடந்த காலங்களில் அந்த போராட்டத்தோட இப்படி இணைஞ்சு செயல்பட்டவர்ன்றதை அந்த மனன் நிகழ்ந்து கதைக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. அப்போ அதுக்கு நாங்கள் தான் காக்காண்டில் என்னாலும் அடிக்கடி கதைக்கிறது இப்படி இஸ்லாமிய ஒரு ஆளை இதில் விளக்கேற்ற விடணும். அப்போ அதுதான் இனமத அவையும் பெருமைப்படுத்துகிற ஒரு ஒற்றுமையை அந்த பலமாக நாங்கள் சேர்ப்பதற்கு வழிகூறும் சொல்லி விஷயம். அப்போ அந்த வகையில் நானும் சொன்னாலும் இப்படி ஒரு சிங்கள அம்மா இருக்கிறா. ஆனால் அவவே இப்போ நாங்கள் சிங்களம்னு சொல்லல. அது அவன் முழுக்க எங்கட மதத்தை பின்பற்றுறா. மற்றது அவள் பார்த்தா தமிழ் பொம்பளை வேறு தான் இருக்கும். அப்போ ஆனால் அவன் அடையாள அட்டையிலிருந்து எல்லாம் சிங்களம். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு சிங்கள தாய் இந்த வயிற்றுல பிறந்த 3 பிள்ளைகள் போர்க்களத்தில் மடிஞ்சிருக்குது. அதான் இன்னொரு பிள்ளையும் போராளியாக இருந்து இயக்கம் கூடின அங்கத்தவர போராளியாக அடிக்கணும்னு அவள் வீட்டை அனுப்பினது. அவள் வான் ஆகாய தாக்குதல் மூலம் அந்த பிள்ளை செத்து இருக்குது. ஸ்ரீலங்கா அரசு உடைகள் வான் தாக்குதல் மூலம் அவற்ற பிள்ளையோரால் போராளியாக இருந்த பிள்ளையோடு செத்து இருக்குது. அப்போ ஆகவே இதில் உண்மையிலே எனக்கு அந்த நோக்கம் இருக்கு. இல்லை நானுதான் இவையன்மே ஒரு வஞ்சமாக பார்ப்பினோம்னு நான் யோசிக்கல. ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் ஆதரவளித்தது சமத்துவ கட்சி. ஒரு பிற்பட்ட காலத்தில் ஒரு இடவழியில் நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்றேன். அந்த காலகட்டத்துக்கு சிறிது நின்று தொடர்பு கொண்டு நடக்காமல் கடந்து போன
இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் என்ன வேட்பாளராக கனகாம்பிகுள பிரதேச வேட்பாளராக நியமித்தவன். அந்த தேர்தல் நடக்கல. ஆனால் அந்த கட்சிக்குள்ள நான் போய் உறுப்புரிமை பெற்று அதுக்குள்ள கட்சிக்கு சில நிர்வாக ரீதியான சில விடயங்களை நான் தட்டி கேட்க வழி கிடைக்க போய் ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே எனக்கு சந்திரபாட்டியால் துரோகி இப்படி அங்கே சில அச்சு குத்த வழி கட்சிக்கு வச்சு கொண்டேன். அப்போ அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ நீண்டு விரிவாக்கியல் அது நாங்கள் விடயத்துக்கு அனுப்போம். சுருக்கமாக விஷயத்தை சொல்கிறோம். ஒரு அம்பலப்பெருமாளில் அமைக்கப்பட்ட ஒரு உணவகத்தோடு சேர்ந்த ஒரு மதுபான ஜாலை விடயம் சம்பந்தமாக எங்களுடைய ஒரு சங்கர் என்ற ஒரு முன்னாள் போராளி, அவரும் 3 மாவீரர்கிட்ட சகோதரன், இவரும் ஒரு முன்னாள் போராளி, அவர் அதில் உண்ணாவிரதம் இருந்தவர். அந்த விடயம் சம்பந்தமாக கதைச்சும் அதுலேயும் சரியான ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லாத பட்சத்தில் அதில் நியாயம் எனக்கு விளங்கிக்குது. அதில் இருந்து என்னோட கொஞ்சம் இவைக்கும் எனக்குமான இடைவெளி கூடி, அதோட நான் உறுப்புரிமை எல்லாத்தையும் இந்த அலுவலகத்தில் முறைப்படி ஒப்படைச்சு கடிதத்தையும் கொடுத்து நான் ஒதுங்கி. அந்த முரண்பாடு தான் இந்த அம்மாண்ட விஷயத்திலையும் நீங்கள் அவைகளை அதை அந்த அம்மாவை ஏற்ற விடாமல் நீங்கள் போய் ஏற்றி கொண்ட மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, நான் அப்படி செய்யலை. ஏன்னா இது மாவீர துயிலும் ஒரு பொதுவான விடயம் தானே. அப்போ நான் உண்மையில் வஞ்சகம் இல்லாமல் அம்மாவை அம்மான்ற நலன் கருதி அம்மாவை நான் தானே முதலும் அதாவது பேட்டி கொடுக்குற ஏற்றி கொண்டு போனது. அந்த வகையில் மற்றது காக்காண்டே என்னிடத்த பொறுப்பு தந்தவன். அப்போ நான் அங்கே அந்த வகையில் நான் ஏற்ற போனது. அப்போ நான் அங்கே ஏற்ற போய்க்கு அதில் அலனாக்கள் நின்றவ தானே. அப்போ அலன் வந்ததில் அம்மா பார்த்து கேட்குது, நாங்கள் மாவீர் நாள் ஏற்பாட்டுக்குழு உங்களை நாங்கள் வாகனம் ஒழுங்குபடுத்துகிறோம், நீங்கள் இந்த வாகனத்தில் போறீங்களா. அப்போ இதில் எனக்கு அலன் சொன்ன விடயம் எனக்கு பிடிச்சு கொள்ள இல்லை. இப்போ நான் அதில் அலனுக்கு சொன்னான், மாவீர துயிலுமில்லைன்றது பொதுவானது, நீங்கள் இந்த குப்பத்தனமான அரசியலை இதில் செய்ய வேண்டாம். அப்போ இதில் அம்மா வச்ச அரசியல் லாபம் தேட வேண்டாம். நான் ஒரு முன்னாள் போராளி, இயக்கத்தின் மத்தியோட உறுப்பினர், என்னிட்ட தான் பொறுப்பு தந்தவன். நான் அம்மாவை ஏற்றி கொண்டு துயிலும் இல்லத்துக்கு வருவேன். எனக்கு துயிலும் இல்லத்துக்கு வர உரிமை இல்லையாண்டா இல்லையா நல்லா கேட்டுட்டு கதவை சாத்தி போட்டு நான் அம்மாவை கூட்டிக் கொண்டு வெளிக்கிட டிரைவிங் சீட்டுக்கு ஏற வரேன். அல்லனா இதில் சொன்னவர் அம்மாவை இங்கே எங்கே ஏற்றி கொண்டு போறீங்களோ தெரியலையான்னு. நான் சொன்னால் ஒரு இடம் ஏற்றி கொண்டு போயில்லை. நான் துயிலும் இல்லத்துக்கு 5 மணிக்கு முதல் நான் துயிலும் இல்லத்தில் நிற்பேன் அம்மாவோட அண்டு சொல்லிட்டு அப்படியே வந்து சமத்துவ கட்சி அலுவலகத்துக்கு அம்மாவோட நான் போகிறேன். போய் அந்த 10 மணி நிகழ்வு பெரும்பாலும் பிந்திக்கிட்டது 11 மணி 11:15 இருக்கும். அங்கே முன்னாள் போராளிகள் ஒரு 10-12 பேர் நினைக்கணும். என்னோட வந்த வேந்தன் உட்பட எல்லாரும் நின்று அந்த கால ஆரம்ப நிகழ்வுக்கு தனமாக இருந்தால் ஆரம்ப நிகழ்வு அந்த நிகழ்வுலேயே அம்மாவும் கலந்து கொண்டு அது முடிச்சுட்டு அம்மாவை நான் எங்கட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஓய்வில் விட்டுட்டு அம்மா அந்த 11 மணி நிகழ்வில் விளக்கேற்றினன்றது உண்மை. அதில் விளக்கேற்றினவா. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அதை பற்றி நான் ஆராயில்லை. சேரன் என் அப்பா இது வரையில் போல. அப்போ அதிலே அம்மா வச்சு தான் அந்த நிகழ்வை செய்தது. செய்து முடிய நான் அம்மாவை கொண்டு அந்த ஓய்வுக்கு விட்டுட்டு அதுக்கு முதல் அம்மா வந்து சமத்துவ கட்சி அலுவலகத்துக்கு போன கையோடையே நேரே அங்கான போனாங்க. நான் சொன்னாலும் உங்களை சிறிதரம் தான் தொடர்பு கொண்டு கேட்டவன், நீங்கள் சிறிதர் நம்பிக்கம்மா கோல் அடித்து சொல்லுங்கோ, நான் கிளிநொச்சிக்கு வந்துட்டேன். அப்போ நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு நான் துயில் வெள்ளத்துக்கு வாரணுன்னு சிறிதர் நம்பிக்கை தகவலை கொடுங்க. அம்மா 4 தடவை கோல் அடித்தவா. கோல் அடிக்க சிறிதர் நம்பி அதை ஆட்சி பண்ணல. அது எத்தனை மணிக்கு? அது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 11 மணி அப்படி இருக்கும். அதுன்ற உங்கள்கிட்ட அந்த இது இருக்கும் கிரீன் ஷாட் அம்மாட்டே. அது நான் அதோட கதைச்சேன். அவர் அது இல்லையே அப்படி எடுத்திருந்தா அந்த நீங்கள் அந்த கிரீன் ஷாட்டை தான் காட்டுங்க அப்படின்னா நீங்கள் அதை தாங்கன்னா இதில் போடுவோம். சரி தரப்பட்டது. ஏன் இப்போ இவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அம்மாவுக்கு கோல் அடித்த கிரீன் ஷாட்டோட ஊடகவியலாளர் தமிழ் அவர் தான் எடுத்து இரவு கதைச்சதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா இந்த மத்தியானம் அம்மா இங்க வந்து எடுத்துன்றது இல்லையன்றார். இல்ல அப்படின்னா நீங்க பெரும்பாலும் அம்மான்ற போன்ல அந்த எடுத்த இது இருக்கும் இருக்கும். அதனால முடிஞ்சா நான் எடுத்தலாம். ஏன்டா இல்லாமல் இருக்காது, எடுத்தலாம். ஏன்டா நானும் பக்கத்தே இருக்கத்தான். அம்மா 4 தடவை கோல் அடிச்ச இவருக்கு அடிச்சவன், இவர் ஆன்சர் பண்ண இல்லை. அதுக்கு பிறகு அம்மா விட்டுட்டு இருக்க நான் யாரை கொண்டு இப்போ செய்தியை சொல்றது அள்ளி போட்டு நான் நேராக காக்காண்ட வீட்டை போனேன். வலிக்கிட்டு அம்மா கொண்டு அந்த வீட்டை விட்டுட்டு காக்காண்ட வீட்டை போனேன். வீட்டை போய் காக்காண்ட வீட்டு வாசலில் மோட்டர் சைக்கிளை விட காக்காண்ட இந்த துணைவியார் அக்கா என்ன உள்ளுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ காக்காண்ட இந்த மகன் கேதன் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இப்போ நான் போன உடனே கேதனுக்கு சொன்னேன், அம்மாவை நான் கூட்டி கொண்டு வந்துட்டேன்.
இப்போ காக்கான்னு ரெண்டே கதைக்க மாட்டேன். அதுக்கு தான் நான் வெள்ளை பேப்பரும் ஒரு பேனையும் கொண்டு வந்தேன்னா எழுதி கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை என்று எடுத்து போட்டு நடவடிக்கை தொடர்ந்து. அப்போ கேதன் சொல்லிச்சுது அப்பா முள்ளி வைக்காலுக்கு போட்டேன். ஏனென்றால் அவற்றை மகளோட அழிவற்ற கேதன் சகோதரி வீரஜாவு மாவீரர், அதுக்கு விளக்கு வைக்கிறதுக்காக அவர் முள்ளி வைக்காலுக்கு போயிட்டார். அப்போ அதில் கேதன் சொல்லிச்சு எங்களுக்கு அவங்க எடுத்து இப்போ கோல் பண்ணி சொன்னவங்க நீங்கள் போய் அம்மாவை ஏற்றி கொண்டு வந்துட்டீங்களா. அப்போ தங்கள்கிட்டே அம்மாவை திரட்டாம அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் அதுக்கு கேதனுக்கு சொன்னேன், இப்போ ஏன் தம்பி இதில் அவையிட்ட கொடுக்கணும், இப்போ நான் அம்மாவை நான் தானே அப்பா பொறுப்படுக்க சொல்லி நான் பொறுப்படுத்த கொண்டு வந்தேன். அவை சொல்கிற நேரத்துக்கு நான் அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிறேன்.